இப்போது மல்லி எறும்பில் மாலை கட்ட போகிறேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் பொறுமையாக கட்டி காட்ட சொல்லி நான் கட்டுறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சைடு நூல் எடுத்துக்கோங்க. இந்த சைடு சுற்றுறதுக்கு நூல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு நார்மலாக பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி இப்படி கட்டி நார்மல் பூ கட்டுற மாதிரி கட்டி இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், ஒரு அரும்பு எடுத்து இதோ இந்த இந்த நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கிறது தான் இந்த நீட்டோட அளவுக்காக வச்சுருக்கேன். இது மேலே வந்து இந்த அரும்பு எடுத்து இதில் வைக்கணும். இதில் வச்சு இப்படி பண்ணணும். இப்படி ஒரு சுற்று வந்துட்டாலே போதும். அதே மாதிரி அடுத்த அரும்பு எடுத்து அதே அந்த நூல் மேலே இப்படி வச்சு இப்படி சுற்றணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு அழகாக சுற்றினே வந்தோம்னா மாலை ரொம்ப அழகாக இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். இது பாருங்கள், திரும்பிடுச்சு. இப்போ வந்து நாம் இது மேலே அப்படியே இன்னொரு அரும்பு வைக்கணும். இப்படி சுத்தனதுமே இப்படி திரும்பிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து இந்த நூலை தான் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இந்த நூலை தான், இந்த நூல் சுற்றுறதுக்கு இந்த நூல் பாருங்கள். அப்படியே ஒரு ஒரு அரும்பாக வச்சு இப்படி சுற்றினே வரணும். இதே மாதிரி நம்ம எவ்வளோ நீட்டு வேணாலும் கட்டலாம். மாலை மாதிரி பெருசாக கூட கட்டலாம். சாமிக்கு கட்டலாம், நம்ம வளைகாப்புக்கு நலங்கு வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி அழகாக ரிசப்ஷனுக்கு அதுக்கெலாம் கூட நம்ம நீட்டாக இந்த மாதிரி கட்டலாம். ரொம்ப அழகாக வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஃபார் கதம்பமாக இருக்கணுன்றதுக்காக அங்கங்கே ஒரு ரோஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எந்த கலரில் வேணாலும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நம்ம எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த ரோஸ் வச்சு இப்படி அந்த ரோஸும் அதே மாதிரி தான் வச்சு அப்படியே கட்டிக்கலாம். இந்த மல்லி எறும்புக்காகவே இது சின்ன சின்னதாக விற்குது. ரோஸ் சின்ன ரோஸ் இருக்குது. பெருசாக வேணாலும் பெருசாக அரும்பு எதனா வைக்கணும்னா பெரிய ரோஸும் வாங்கிக்கலாம். இதை பாருங்கள், நான் அங்கங்கே ஒரு ரோஸ் வச்சு இந்த மாதிரி கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி கட்டுங்க, ரொம்ப அழகாக வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரோஸ் வந்து நம்ம விருப்பப்படி எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து பிங்க் கலரில் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் என்ன பண்ணணும், நம்ம இந்த நூலை வந்து கட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இங்கே ஒரு முடி போட்டுடணும். இது ரெண்டும் இப்படி பிடிச்சி இப்படி முடி போட்டுடணும். இப்படி முடி போட்டுட்டோம்னா பூவெல்லாம் விழாது. இப்படி முடி போட்டுக்கணும். முடி போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். நம்ம வந்து பூ இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.